டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து நியூ அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா ஃபைனல் ரிசல்ட்டும் கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸு. ஃபஸ்ட்டு இந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் இப்போ ஓப்பன் மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்குறது தான் இப்போ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு அவங்க விட்ருக்குது. ப்ரொவிஷனல் ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்னா என்னென்னா ஆல்ரெடி போலீஸாக இருந்து அடுத்து எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுறவங்க அவங்களோட ரிசல்ட் இது. இதில் டிஎஸ்பி டிகே இதெல்லாம் வந்து போஸ்டிங் நேமு. டிஎஸ்பி டிகே டிஆர்னு இருக்கும், ஏஆர்னு இருக்கும். அடுத்து இதோட ஃபைனல் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கட் ஆஃப் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது அந்த கட் ஆஃபு. ஜென்ரல் வந்து 86.25 கொடுத்துருக்காங்க. நான் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 83.75. பிசியாக இருந்தீங்கன்னா அவங்களோட கட் ஆஃப் என்னென்னா 84.75. நான் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா 81.75. பிசிஎம் முஸ்லீம்ஸ்க்கு எவ்வளோ வருதுன்னா 88.2.25. பிஎஸ்டிஎம்க்கு வந்து 75.50 வந்திருக்கு. கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சி பார்க்குறீங்க. நான் பிஎஸ்டிஎம் 84.75. பிஎஸ்டிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 82.50 கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட்ஸ் பார்க்குறீங்க. எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நான் பிஎஸ்டிஎம் 84.25 கட் ஆஃபு. பிஎஸ்டிஎம்க்கு வந்து 81.25. எஸ்சிஏ பார்க்குறீங்க. எஸ்சிஏனா எஸ்சி அருந்ததியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிஎஸ்டிஎம் 81.50 கட் ஆஃபு. பிஎஸ்டிஎம் வந்து 79 தான். எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 81.50 நான் பிஎஸ்டிஎம் கொடுக்கல. இதில் கீழே ஒவ்வொரு போஸ்டிங்குமே என்னென்ன கட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரைவேட் ஜாப்னாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்னாலும் சரி, ரெண்டுமே நம்ம வீடியோஸில் வந்துடும். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.